ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான 3 ஹேர் பின்னல் தான் பார்க்க போகிறோம். வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பின்னல் நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளானது 3 கால் பின்னல். நம்மளுடைய முடியை 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஈக்குவலாக பிரிச்சுட்டு அதை இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுத்து போட்டு, இது பேசிக்ங்க, எல்லாருக்கும் தெரியும். தெரியாத பேசிக் இதோ, அதாவது பின்னலே போட தெரியாதவங்க கூட இந்த பின்னலை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பின்னல் தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இது 3 கால் பின்னல் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக பின்னிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரத்தில் ஒரு கேட்ச் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாக தெரியணும்னா நீங்கள் உங்களுடைய அந்த பின்னல் லைட்டாக கை வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா பார்க்க பார்வையாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த பின்னல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி டைக்கையும் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பின்னல் நம்ம எப்படி பின்னல்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னுடைய ஹேரில் இருக்கிற ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போது நார்மலாக நம்ம பின்னல் பின்னுவோம் இல்லைங்களா, அந்த பின்னலில் நம்ம 3 காலாக பிரிப்போம். இதில் 2ஆக பிரிச்சுக்கணும். 2 பக்கமும் ஈக்குவலாக முடி பிரிச்சுட்டு பின்னாடி சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிய, அதாவது இது நான் ரொம்ப அந்த ஆயிரங்கால் ஜடை சொல்லுவாங்க, அது இல்லை. அதாவது நார்மல் பின்னல் மாதிரியே இருக்கும், ஆனால் பார்க்க நிறைய பின்னல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய பின்னல் வரும். அதுக்காக நம்ம ரொம்ப கம்மியாக முடி எடுக்காமல் நார்மலான சைஸில் முடியை பாதியாக பிரித்து இந்த சைட்லேருந்து கொண்டு மேல் பக்கமாக இந்த பக்கம் அந்த ஆஃப் பிரிச்சுருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் பிரிச்சுட்டு இந்த பக்கம் ஆஃப் பிரிச்சுருக்கோங்களா, அதுக்கும் சேர்த்து இப்படி பின்னிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த 2வது ஜடை பின்னல் பார்க்க கொஞ்சம் பார்வையாக அழகாக இருக்கும். நிறைய பின்னல் வருங்க. நம்ம 3 கால் பின்னலில் பின்னும்போது கம்மியிலே பின்னல் முடிஞ்சிடும். ஆனால் அந்த பின்னலோட அந்த எண்ணிக்கை இந்த பின்னலில் நிறைய வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பின்னல் ரொம்ப சிம்பிள் தான். முடியை கோதி இந்த சைடு போட வேண்டியது தான். இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தூரம் பின்னிட்டு ஒரு கேட்சோ அல்லது பேண்டோ வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பின்னல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு மாதிரியான பின்னல் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு வேறு பின்னல்கள் பின்னி நான் உங்களுக்காக வீடியோ பண்ணி போடுறேன். இது ஃபங்க்ஷன் டைமில் பார்ட்டி டைமில் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்கள் பின்னல் பார்க்க ரொம்ப பார்வையாக அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நிறைய பின்னல் அப்படியே அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பின்னல் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது பின்னல். இது ரொம்ப சிம்பிள் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறோம் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி போட முடியாது. நம்ம நார்மலாக ஒரு பார்ட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு நம்ம சிம்பிளாக அப்படி நிற்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த பின்னல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடியை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பக்கத்து முடியை இந்த சைடும் இன்னொரு பக்கத்து முடி இப்படி ஆப்போசிட் சைடும் இப்படி சுற்றி நம்ம இப்படி உள்டாவாக முறுக்கி சுற்றி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அந்த பின்னலும் இந்த பின்னலும் ஒரு பக்கம் முறுங்கி ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால அப்படியே முறுங்கிட்டு அப்படியே பின்னல் நின்றுக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் அடிக்கடி தலைமுடி இப்படி ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த பின்னல் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்க அப்படியே க்யூட்டாக அழகாக இருக்கும். பக்கம் பாம்பு மாதிரி இருக்கா. எனக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.